74 வயதிலும் மிரட்டும் கூலி தேவா அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. அதாவது கூலி படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் உரிமம் இதுவரையும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் வியாபாரம் ஆகியுள்ளதாம். மிரட்டும் லோகேஷ் ரஜினி கூட்டணி அப்படின்னு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலையுமே கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கூலி படத்தோட படப்பிடிப்பு தாய்லாந்தில் நடக்க இருக்குது. அதாவது 13ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் அங்கே ஷூட்டிங் நடக்க போகுது. தலைவரும் அங்கே கிளம்பி போயிட்டாங்க. கூலி படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு. இது அஃபிஷியலான தகவல் கிடையாது, இருந்தாலும் சினிமா வட்டாரங்களில் பேசப்படும் தகவலாக இது இருக்குது. கூலி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுவரையும் எந்த தமிழ் படமும் செய்யாத அளவுக்கு இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் விற்பனை ஆகிருக்கான். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது கூலி படத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது. எப்போவுமே ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதும் தலைவர் தான், ரெக்கார்டை உடைக்கிறதும் தலைவர் தான்.